படிச்சிட்டு இருக்கோம் ட்ரூ ஹாப்பினஸ் ஒரு சரியா. சோ லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? லாஸ்ட் வீக் இங்க ஜோனா ஒரு ஸ்டோரி என்ன பண்ண ஒபீடியன்ஸ் பத்தி படிச்சோமா. சோ அதுல என்ன ஆச்சு? ஜோனா கீழ்படியாம தர்ஷீஷ் போயிடுவாங்க. அப்ப காட் வந்துட்டு ஒரு பெரிய விண்ட் அனுப்பி தர்ஷீஷ்ல இருந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க? போட்ல இருந்து கீழே போட்டுருவாங்க. அப்புறம் மீன் அவங்கள பிடிச்சிரும். 3 days and 3 nights அவங்க அது உள்ளே ஃபிஷ் வயிற்றுல இருப்பாங்க. அப்புறம் ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. 4th day அவங்க போய் வாதி பண்ணிடுவோம் ஒரு இடத்துல. ஓகே. சோ இப்போ ஜோனா என்ன பண்றாங்க? நான் இனிமேல் ஒபீடியன்ட்டா இருப்பேன்லாம் சொல்லி எங்க போறாங்க? நினிவே போறாங்க. எதுக்காக நினிவே போறாங்க? ஏசப்பா வந்து அவங்க கிட்ட நினிவேல இருக்க ஆட்கள் ஒழுங்கா தப்பா என்ன பண்றாங்கன்னு அவங்கள வந்து வார்ன் பண்ற கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப நாட்டி பீப்புளா இருக்காங்க, அதனால நான் அழிக்க போறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சோ நினிவேக்கு வார்ன் பண்ணதான் ஜோனா இப்போ போறாங்க. சரியா? அங்க போய் வார்ன் பண்ணுவாங்க, நீங்களா இப்படி பேடா இருக்கீங்க, அதனால காட் உங்க மேல பயங்கர கோவமா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் மிரட்டினோடனே அந்த மக்கள் எல்லாம் உடனே நாங்க வந்து என்ன பண்றோம்? எங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கையிடுறோம், நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க திருந்துறோம்ன்றவாங்க. நம்ம காட் எப்படிப்பட்ட காட்? our God is a compassionate God, slow to anger, abounding in love, loving God தான் நம்ம சர்வ் பண்றோம். ஸோ எல்லாம் உண்மையா அந்த ரிப்பெண்ட் பண்ண உடனே காட் என்ன பண்ணுவாங்க? ஓகே ஃபைன், நான் இனிமேல் உங்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிடுவாங்க. இப்போ ஜோனா வந்து கோவம் வந்துடும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், யூ ஆர் அ காட் ஆஃப் லவ். எப்பவுமே உங்களோட அன்பை காட்டுவீங்க, கோவத்தெல்லாம் இப்படி சாரி கேட்ட உடனே மன்னிச்சிடுறீங்க, அதனால இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முதலே தெரியும். அதனாலதான் நான் இங்க வராம என்ன பண்ணலாம், தர்ஷீஷ் போலான்னு போனேன். ஆனா என்னை கூட்டிட்டு வந்தீங்க, பாருங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு காட் கிட்டே சண்டை போடுவாங்க. நான் இதுக்கு செத்தே போயிடலாம், என்னை பேசாம கொண்டு போட்டுருங்களேன் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. உடனே காட் வந்துட்டு, யார் உனக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தா? இப்படி எல்லாம் கோவப்படுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படிம்பாங்க. உடனே ஒரு கோவத்துல போய் ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு ஷெல்டர் போட்டு அந்த இடத்துல போய் இப்போ ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈஸ்டர்ன் சைட்ல பயங்கர வெயில் அடிக்குது, வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காடும் பார்த்தாங்க, ஐயோ இவனே ஆல்ரெடி கோவத்துல இருக்கான், இதுல வெயில் வேற ரொம்ப சூடா இருக்கு, அதனால இன்னும் கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு ஒரு செடியை முளைக்க வச்சாங்க. ஒரு வைன் தன்னால க்ரோ ஆச்சு. அது க்ரோ ஆகி நல்லா பெருசா வந்தோடனே அந்த வைனை பார்த்து ஜோனா வந்துட்டு என்ன பண்ணாங்க? பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹாப்பி ஆகி வா அழகா இருக்கே இந்த வைனுன்னு அதெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுல இப்போ ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கோம், அந்த மணி பிளான்ட் நம்ம சீட் போட்டோமா இல்லைன்னா நம்ம அதை ஏதாவது பண்ணோமா? ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் போய் ஒரு லீஃபை பறிச்சுட்டு வந்து வச்சோம். அதுல ரூட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நல்லா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லீஃப் பாக்குறோம்ல, அது பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. டெய்லி இன்னைக்கு 1 லீஃப் இருக்கு 2 லீஃப் இருக்குன்னு கவுண்ட் பண்றோம்ல, இதே மாதிரிதான் பயங்கர ஹாப்பியா ஜோனா இருந்தாங்க. அடுத்த நைட்டு தூங்கிடுவாங்க, காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு குட்டி வேர்ம ஆண்டவர் அனுப்புவாரு. அனுப்பி அது யம்னு எல்லா லீஃபையும் கடிச்சு சாப்பிட்டுரும். இப்போ வெயிலும் ஜாஸ்தியா அடிக்கும், அந்த மரம் அந்த செடி வந்து பட்டு போயிருச்சு. பட்டு போன உடனே இப்போ ஹாப்பியா இருந்த ஜோனா மறுபடியும் கோவம் வந்துருச்சு. என்ன ஆண்டவரே, எப்ப பாரு நீங்க இதுதான் பண்ணுவீங்களா அப்படின்னு திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த வெயில நான் சாகுறதுக்கு பேசாம நான் செத்து தொலைஞ்சிடலாம் ஆயுவேன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க திரும்பவும் ஜோனாவுக்கு. உடனே கத்துன உடனே அப்போதான் காட் கேட்பாங்க, இந்த செடியை நீயா முளைக்க வச்ச, நீயா சீட் போட்ட, நீயா தண்ணி ஊத்துன, நீ ஏதாவது பண்ணியா? ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த பிளான்ட்டை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியான, அது வளர்றதெல்லாம் பார்க்கும்போது நீ ஹாப்பியான. இந்த ஒரு சின்ன செடி எப்போ பட்டு போகுன்னே தெரியாத அந்த ஒரு சின்ன செடி மேல இவ்வளோ கோவத்துல என்கிட்டயே நீ சண்டைக்கு வரல. ஆனா நினிவே மக்களை நான் பார்த்து கிரியேட் பண்ண மக்களை அவங்க தப்பு பண்ணி அவங்க மன்னிப்புன்னு கேட்கும்போது அப்ப நான் அவங்கள மன்னிக்கணுமா இல்லைன்னா அவங்கள அழிக்கணுமா? நான் பண்ணது கரெக்ட் தானேன்னு காட் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கோட டாபிக் என்ன தெரியுமா? forgiving others. சரியா? நிறைய நேரம் நம்ம வந்து
இப்போ உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது, திடீர்னு நான் வந்து எல்லுக்கு சப்போர்ட் பண்ணாலோ இல்லைன்னா திடீர்னு வந்து நான் ரியாக்கு சப்போர்ட் பண்ணாலோ என்ன ஆகும்? அந்த இன்னொரு பர்சன் என்ன பண்ணுவீங்க? அவளும் தானே தப்பு பண்ண, அவளை ஏன் அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு சண்டையை கிளப்புவீங்கல்ல. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது, ஃபர்கிவ் பண்ணணும். ஓகேவா? நீங்க தப்பு, அதாவது சில நேரம் நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். நான் தப்பே பண்ணாம எனக்கு பிரச்சனை வருது, ஆனா தப்பு பண்றவங்க பனிஷ்மெண்ட் வாங்காம ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து இது பண்றோம்ல, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஃபர்கிவ் பண்ணணும். இட்ஸ் ஓகே அப்படின்னு போயிடணும். ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நல்லாவே நடக்குது, எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு இது எப்பவுமே நமக்குள்ள வச்சுக்க கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு நடக்கும்போது எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு இது நடக்கும்போது அவங்க மேல அந்த கோவத்தை காட்டாம நம்ம ஃபர்கிவ் பண்றவங்களா இருக்கணும். டெய்லி நைட்டோ மார்னிங் ப்ரே பண்ணும்போது லார்ட்ஸ் பிரேயர் சொல்றோம்ல, அதுல ஒரு வசனம் இருக்கு, Matthew 6:12. Forgive us our debts as we have also forgiven our debtors. ஸோ நம்மளோட பாவத்தை ஏசப்பா மன்னிக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள முதல்ல மன்னிக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த வீக்கோட இது. நம்ம அடுத்தவங்கள மன்னிச்சுட்டு அந்த இதை நம்ம மனசுக்குள்ள இல்லாம இருந்ததுன்னு வையேன், அதுவும் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? எஸ், ட்ரூ ஹாப்பினஸ்க்கு இதுவும் ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு காட்ஸ் லவ் நமக்குள்ள வந்துருச்சு. அந்த காட்ஸ் லவ்வை நம்ம என்ன பண்ணோம்? ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் த்ரூ கைண்ட்னஸ், கிராட்டிடியூட். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? ஒபீடியன்ஸ். அடுத்தது இன்னைக்கு forgiving others. Okay, see you all next week. Bye.